ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசனில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன். அந்த கொஸ்டினை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இப்போ பாருங்கள், இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன். ஓகேவா? இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதுக்கு நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் டைபோலை சூஸ் பண்ணிக்கிறோம். எலக்ட்ரிக் டைபோல் எப்போவுமே எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருப்போம். நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதை மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, ரெண்டாவது மைனஸ் அப்படின்னு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டாவது பாசிட்டிவ் சார்ஜ், அதுதான் கண்டிப்பாக போடணும். ஓகேவா? இப்போ இதுதான் எலக்ட்ரிக் டைபோல். இதோட சென்டர் பாயிண்ட் O. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் A. அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் A. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம்? 2Aன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் கொஸ்டின் என்னது? ஆக்சியல் லைன். அப்போ ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட்டோட நேம் பாருங்கள் C. ஓகேவா? இந்த சிங்கிற பாயிண்ட்டு இந்த சென்ட்ரலேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா R அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ ஒரு டைபோலோட சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணுற, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் கன்சிடர் பண்ணுற அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? R. ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். நமக்கு தெரியும் ஒரு சார்ஜ் அப்படி இருந்துச்சுனாலே அதை சுற்றி நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு தெரியும். அப்போ இந்த சிங்கிற பாயிண்ட்டை சுற்றி நமக்கு கொஞ்சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எதை பொறுத்து அப்படின்னா இந்த டைபோலை பொறுத்து. இங்கே ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த பக்கம் நமக்கு நெகட்டிவ் எலக்ட்ரிக் E மைனஸ், இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இங்கே என்னது E ப்ளஸ். அப்போ இது ரெண்டையும் சேர்த்துனா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். அது எப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள். இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி கொஸ்டின் ஆல்சோ. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். The electric field at a point C due to a plus Q is. இந்த ப்ளஸ் Qவை பொறுத்து இந்த E ப்ளஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா 1/4/ε0 Q டிவைடட் பை R மைனஸ் A ஸ்கொயர். இந்த என்னது R மைனஸ் A ஸ்கொயர்? R மைனஸ் A ஸ்கொயருங்கிறது டிஸ்டன்ஸு. நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று தெரியும். என்ன? 1/4/ε0 Q/R ஸ்கொயர் அப்படின்னு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அந்த R ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இங்கே R மைனஸ் A ஸ்கொயர் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த ஓவுக்கும் சிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? R. இதிலிருந்து இந்த பக்கம் இருக்கிற ஏவை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது என்னது? R மைனஸ் A ஸ்கொயர். ஓகேவா? அலாங் BC, இந்த BCயை பொறுத்து. ஓகே. அடுத்து பாருங்கள், நெகட்டிவ் சார்ஜை பொறுத்து. இந்த above ஈக்குவேஷன் ரீரிட்டன். இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி எழுதிக்கலாம். இந்த P கேப்புங்கிறது என்னென்னா எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். அப்போ எலக்ட்ரிக் டைபோல் இருக்குனாலே அங்கே எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இருக்கும். அது எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ் டைரெக்ஷனில் தான் இருக்கும். அதனால தான் நமக்கு ஏரோ மார்க் இந்த பக்கம் இருக்குது. ஸோ P கேப் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் C டியூ டு மைனஸ் Q. நெகட்டிவ் சார்ஜை பொறுத்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவில் தான் இருக்கும். 1/4/ε0 Q டிவைட் பை R ப்ளஸ் A த ஹோல் ஸ்கொயர். நம்ம ஒரு டிக் கொடுக்குற, ஒரு ஹிண்ட் கொடுக்குற பாருங்க. இங்கே E ப்ளஸ்னால் R மைனஸ் A, E மைனஸ்னால் R ப்ளஸ் A. ஓகேவா? ஸ்கொயர் போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு டிஸ்டன்ஸ்னாலே R ஸ்கொயர் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். கூலம்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல. Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்னாலே R ஸ்கொயர். அதனால் இங்கே R மைனஸ் A ஸ்கொயர், இங்கே R ப்ளஸ் A ஸ்கொயர். இது எப்படி R ப்ளஸ் A ஸ்கொயர் வந்துச்சு பாருங்கள். இப்போ நெகட்டிவ் சார்ஜுங்கிறது இதுதான். நமக்கு ஓக்கும் சிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் R ப்ளஸ் இந்த A. இந்த ஓவுக்கும் மைனஸ் கியூக்குள்ள டிஸ்டன்ஸுனா A. அப்போ R ப்ளஸ் A த ஹோல் ஸ்கொயர். அப்போ E ப்ளஸ்னா R மைனஸ் A த ஹோல் ஸ்கொயர், E மைனஸ்னா R ப்ளஸ் A த ஹோல் ஸ்கொயர். P கேப் போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? E ப்ளஸ் வெக்டர் ப்ளஸ் E மைனஸ் வெக்டர். நமக்கு E ப்ளஸ் வெக்டர் என்னன்னு தெரியும். பாருங்கள், நமக்கு பாசிட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதிட்டோம், நெகட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதிட்டோம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம இப்போ எழுத போகிறோம். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். E ப்ளஸ் வெக்டர் ப்ளஸ் E மைனஸ் வெக்டர். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எழுதுறது தான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இப்போ E ப்ளஸ் வெக்டருக்கு நமக்கு என்ன இருக்குது? 1/4/ε0 Q டிவைடட் பை R மைனஸ் A த ஹோல் ஸ்கொயர் P கேப் ப்ளஸ்
இந்த ப்ளஸ் இன்ட்டு இந்த மைனஸ் போட்டால் என்ன ஆயிரும் மைனஸ். இப்போ மைனஸ்க்கு என்ன இருக்குது 1/4/ε0 q டிவைடட் பை r + a த ஹோல் ஸ்கொயர் p கேப். ஓகே, இதில் காமனாக இருக்கிறத நம்ம வெளியே எடுத்துடலாம். எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். q காமனாக இருக்குது, 4/ε0 காமனாக இருக்குது, p கேப் காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கிறத எழுதலாம். 1/r - a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை r + a த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேர்மை எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஓகேவா? எல்சிஎம் இருக்கிறது எப்படின்னு பாருங்கள். q டிவைடட் பை 4/ε0 p கேப், அப்போ r + a ஸ்கொயர். எல்சிஎம் எடுத்தோம்னா அப்படியே கிராஸ் மல்டிபிள் வரும். r - a த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab, a ஸ்கொயர் + b ஸ்கொயர் மைனஸ் 2ab. பாருங்கள், q/4/ε0 p கேப் r ஸ்கொயர் + a ஸ்கொயர் + 2ra மைனஸ் r ஸ்கொயர் + a ஸ்கொயர் மைனஸ் 2ra டிவைடட் பை r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். எப்படி மாறுதுன்னு பாருங்கள். q/4/ε0 p கேப் r ஸ்கொயர் + a ஸ்கொயர் + 2ra மைனஸ் r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் + 2ra டிவைடட் பை r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ எது கேன்சல் ஆகும்னு பாருங்கள். இந்த +r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் + a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ மீதி இருக்கிறது நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா q/4/ε0 p கேப் 4ra டிவைடட் பை r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த 4ra இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4raவை நம்ம ரெண்டாக பிரித்து எழுதலாம். எப்படின்னு பாருங்கள். 2raன்னு பிரித்து எழுதலாம். ஓகேவா? அப்படி பிரித்து எழுதும்போது நமக்கு பாருங்கள் q டிவைட் பை 4/ε0 2 × 2ra டிவைடட் பை r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் p கேப். ஓகேவா? இதில் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் தான், ஏங்கிறது டிஸ்டன்ஸ் தான். இப்போ இங்கே வாங்க, நம்ம பிக்சருக்கு வாங்க. இதில் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, பெருசாக இருக்கா, இல்லை ஏங்கிற டிஸ்டன்ஸ் பெருசாக இருக்கா? கண்டிப்பாக 6 தான் பெருசு. அப்போ ஏங்கிறது என்னென்னா ஸ்மால் டிஸ்டன்ஸ், r இஸ் a லார்ஜ் டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம ஏவை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நெக்லிஜிட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஏவை நம்ம என்ன பண்ணிடுவோம் நெக்லிஜிட் பண்ணிடுவோம். ஓகேவாங்க? அப்போ when compared to r and a is small distance, so a was negligent. அப்போ q எப்படி நம்ம இது பண்ணி எழுதுறாங்க, 2qa, இந்த 2qa டிவைடட் பை 4/ε0 உள்ள என்ன இருக்குது 2r டிவைடட் பை அந்த ஏவை நெக்லெக்ட் பண்ணிட்டோன்னா r ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் p கேப். ஓகேவா? அப்போ 2qa 4/ε0 2r டிவைட் பை r⁴ p கேப். ஓகே, இந்த ஆரும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு 2qa டிவைட் பை 4/ε0 2/r³ p கேப். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா 2qa p கேப் ஈக்குவல் டு p வெக்டர். இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். 2qa p கேப் ஈக்குவல் டு p வெக்டர் ஃபார்முலாவை நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், 2qa இருக்குதா, இந்த p கேப் இருக்கா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2qa p கேப்புக்கு பதிலாக என்னது p வெக்டர் டிவைடட் பை 4/ε0
ஆர் கியூப். ஓகேவா? இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா 1/4/epsilon naught 2p vector divided by r cube. இதுதான் நமக்கு என்ன டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சியல் லைன். ஓகேவா? இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட்டில் உங்களோட டவுட்டை கேளுங்க. தேங்க்யூ. இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.